Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு ஆதி திராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பாதுகாப்பு இல்லாததை கண்டித்து சாலை மறியல் நடைபெற்றது. SRK பகுதியில் செயல்படும் அந்த பள்ளி வளாகத்திற்குள் முரளி என்ற மாற்றுத்திறனாளி ரயில்வே ஊழியர் ஒருவர் முழு போதையில் அரை நிர்வாணத்தில் இருந்துள்ளார். இதனால் பள்ளிக்கு செல்ல மாணவிகள் பயந்தனர். இதனால் ஆவேசமடைந்த பெற்றோர் அந்த பள்ளியில் எப்போதும் பாதுகாப்பில்லை என்றும் அடிக்கடி இத்தகைய சம்பவங்கள் நடப்பதாகவும் தெரிவித்தனர். தொடர்ந்து இது குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலினின் ஏவல் துறையை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினரையும் பொதுமக்கள் சூழ்ந்து கொண்டு கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்தனர். இந்நிலையில் முரளி பிடிபட்டார். இதை கண்ட பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பள்ளியில் கூட பாதுகாப்பில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். ஸ்கூல் போணும் உங்களுக்கு மாதிரி ஸ்கூல் போனேன் ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஒரு நாள் போலனா கூட பரவாயில்ல பசங்க எங்களுக்கு பாதுகாப்பு எல்லாம் எப்படி சார் நான் சொல்றத நீங்க கேட்காம வந்திருக்கீங்க போன் பண்ணாத போட்ட 10 பப்ளிக் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் பணியாற்றும் தகுதியுடைய கௌரவ விரிவுரையாளர்களுக்கு UGC அறிவித்துள்ள ஊதியம் 50,000 ரூபாய் வழங்க வேண்டியும், ஊதியம் தொடர்பாக நீதிமன்றம் அறிவித்துள்ள உத்தரவை அமல்படுத்த வேண்டியும் பணி நிரந்தரம் கோரியும் போராட்டங்கள் நடைபெற்றன. இதில் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், தருமபுரி, தேனி, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் 3ஆம் நாளாக போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான கௌரவ விரிவுரையாளர்கள் கலந்து கொண்டு கண்களில் கருப்பு துணி கட்டி திறனற்ற திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். உழைப்பை சுரண்டாதே விளையாடாதே